இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்தியா டூர் ஆஃப் ஜிம்பாப்வே ஃபஸ்ட் மேட்ச் இன்றைக்கி நடக்க போகுது கைஸ். ஸோ இன்றைக்கி நடக்கிற மேட்ச்சில் யார் வந்து ஓப்பன் பண்ண போகிறா, அது இல்லாமல் நம்ம ஸ்குவாடில் வந்து வேர்ல்ட் கப் வின்னர்ஸ் வராதனால 3 சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. யார் அந்த சேஞ்சஸ், அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து யார் வந்து ஓப்பனிங் பண்ணுவா, இதுவே ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே யார் ஓப்பனிங் ஆப்ஷன் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ருத்ராஜ் கெய்க்வாட், கில் மற்றும் அபிஷேக் சர்மா இருக்காங்க. இதில் கில் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், அவர் தான் கேப்டனும் கூட. ஸோ அவர் மஸ்ட்டாக ஓப்பன் பண்ணுவார் எப்பயுமே. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, ருத்ராஜும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான். அபிஷேக் சர்மாவோட கம்பேர் பண்ணால் இவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், கொஞ்சமும் நல்லாவும் ஆடி இருக்கார் இந்தியாவுக்கு கூட. ஸோ இப்போ வந்து அபிஷேக் சர்மா வர மாதிரி இருந்துச்சுன்னா அவருக்கு வந்து அவருக்கு வந்து டெபியூட்டன்ட் அது மாதிரி தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுவாங்க, ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் யோசிச்சாங்கன்னா அபிஷேக் சர்மா, கில் இவங்க தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. 1 டவுன் ருத்ராஜ் தான் ஆடுவார். ஸோ இந்த மாதிரி தான் காம்போ மேக்ஸிமம் இருக்கும் கைஸ். ஸோ மேக்ஸிமம் எந்த டவுட்டும் எடுத்துக்காதீங்க. கில்லு மற்றும் அபிஷேக் சர்மா தான் மேக்ஸிமம் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ருத்ராஜ் 1 டவுனில் தான் ஆடுவார். ஸோ கோலியோட பிளேஸில் அவர் ஆடினா செமையாக தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கரெக்டாக ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்ணுற பேட்டர் கரெக்டாக இருக்கும், சூட்டபுளாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது இந்த மேட்ச்சில் வந்து. ஸோ இப்போ வந்து கில் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்குவாடோட தான் போயிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம ஜிம்பாப்வே கூட ஒரு T20 மேட்ச் கூட தோற்றதில்லை கைஸ். ஸோ இது வந்து ஒரு மேட்ச் தோற்றா கூட கில்லுக்கு தான் ரொம்ப கெட்டதாக போயிடும். ஸோ அவர் வந்து கரியரே எண்டான கூட வாய்ப்புகள் இருந்தாலும் இருக்கலாம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து அபிஷேக் மற்றும் கில் தான் மேக்ஸிமம் வாய்ப்புன்னு நான் என்னோட பொறுத்த வரைக்கும். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஸ்குவாடில் என்னென்ன ரீப்ளேஸ்மெண்ட்லாம் நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்தோடனே சிவோன் டிபேக்கு பதிலாக ஹர்ஷித் ராணா வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 T20க்கே ஹர்ஷித் ராணா தான் இருப்பார் ஸ்குவாடில். ஸோ அவர் விளாட வைப்பாங்களான்னு டவுட் தான் சொல்லுவேன். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பேசஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள ஒப்பிட்டு அதுக்கப்புறம் தான் ஹர்ஷித் ராணா விளாட சான்ஸ் கொடுத்தா தான் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ செகண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் யாருன்னா, ஜெய்ஸ்வாலுக்கு பதிலாக சாய் சுதர்சன் இறக்கியிருக்காங்க. சாய் சுதர்சன் பொறுத்த வரைக்கும் நல்ல மிடில் ஆர்டர் பேட்டர், மிடில் ஆர்டருக்கு செம்மையாக சூட்டபிள் ஆவார். ஓப்பனிங் அந்தளவுக்கு ஸ்லோ ஸ்டார்ட் எடுத்துகிட்டு போகிறனால அந்தளவுக்கு சூட் ஆகாது. ஸோ இவரும் ருத்ராஜும் நல்லாவே ஸ்பின் ஆடக்கூடிய பேட்டர்ஸ் தான். ஸோ இவங்க 2 பேரும் நல்லா ஓப்பன் பண்ணுறது, மிடில் ஆர்டர்ஸ் ஆடுறது கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாகவே இருக்கும் தான் சொல்லுவேன். ஸோ சாய் சுதர்சனுக்கும் திருப்பி ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா, பேட்டிங் ஆப்ஷன் கொடுத்தா செம்மையாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ இப்போ அடுத்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜித்தேஷ் சர்மா, சஞ்சு சாம்சனுக்கு பதிலாக கொடுத்துருக்காங்க. ஏன் இஷான் கிஷன் கொடுக்கல எனக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது. ஏன்னா இஷான் கிஷன் கான்ட்ராக்டே வந்து போன வருஷம் வெளியே எடுத்துட்டாங்க இந்தியன் டீம். ஸோ இந்த வருஷம் ஒரு இதையும் அட்வான்ஸாக எதுவும் பண்ணவே இல்லை. ஸோ இஷான் கிஷனை மொத்தமாக டீம் விட்டு ஒதுக்குறது கொஞ்சம் பேட் தான் சொல்லுவேன். ஏன்னா லெஃப்ட் ஹேம் விக்கெட் கீப்பர் வந்து அந்தளவுக்கு ரேர் தான் சொல்லலாம். ஸோ அவரை ஏன் விட்டாங்கன்னு தெரில. ஸோ பார்ப்போம் அவரை கூப்பிடுவாங்களா இல்லையா, இல்லை வேறு விக்கெட் கீப்பர்ஸ் போனால் நல்லாயிருக்கும். ஜித்தேஷ் போன வருஷம் ஐபிஎல் எந்த வரைக்கும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இந்த வருஷம் வந்திருக்காரு. ஸோ இவர் தான் மேக்ஸிமம், இவர் இல்லைனா டூல் ஜூர் 2 பேர் மாற்றி யாராவது கீப்பிங் பண்ணால் அதிக சான்சஸ் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.